இன்னும் ரொம்ப ரேராக வர காப்பி குடிப்பேன் அவ்வளோதான். அப்புறம் நல்லா வந்து ஆற்றிட்டு அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது தான். அது வந்து எங்கள் அம்மா உன்னைய வைக்க சொன்னோம்னா 6 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பால்லேயே 2 பேத்துக்கு தான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தலாமா? இன்றைக்கி காலையில் வந்துட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து சுண்டல் குழம்பு, இதுதான் வந்து வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்படி நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா, காலையில் நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியை அதில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். காலையில் எந்திரிச்சோடனே ஊற வச்சிங்கனாலே சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நான் மாவும் எடுத்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தொட்டு உருட்டுறதுக்கு அளவாக கொஞ்சமாக வச்சுட்டு மற்ற மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லா சாஃப்டாக வரும். பூரிக்கு திரட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து பிசையணும். இல்லை சப்பாத்திக்கு தான் உருட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னா, உப்பு தான் எடுத்துகிட்ருக்கேன். உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போடும்போது நல்லாயிருக்கும். அந்த கலர் நீங்கள் சுட்டு எடுக்கும்போது அந்த ப்ரௌன் கலரில் வரும் ஒரு மாதிரி. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒயிட் சர்க்கரை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சமாக கவரில் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் போடுறதுக்காக. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. அப்புறம் கிரேவி பண்ணுறதுக்காக தக்காளி வெங்காயம் வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு தக்காளி வெங்காயத்தை நான் நறுக்கி எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் குழம்பு கூட வைக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, வேறு என்ன, வரமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து மல்லித்தூள் தான் போட போகிறேன். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு தேங்காய் போடலை. அப்புறம் என் தம்பி வேறு சைடில் அவனுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஏதோ சுடு தண்ணியில் என்னத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிப்பானா, அதை வந்து அவன் பண்ணிகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் தம்பியை நிறைய பேர் காட்ட சொல்கிறீங்க. அவனுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை வதக்கியாச்சு. கூடவே வந்து வரமிளகாவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து வரட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, பிளாக் காஃபி. அதனால் இஞ்சியை போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன். அது கொதிக்கட்டும். இப்போ வந்து உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கும் கொஞ்சமாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட போகிறோம். பாருங்கள், மசாலாவும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ 1 பை 1 தாளிச்சு விட்டுறலாம். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் காஃபி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். இப்போ வந்துட்டு பால் டீக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் தங்கச்சி, எங்கள் அம்மாவும் பால் டீ குடிப்பாங்க. எங்கள் அப்பா வரட்டி குடிப்பாங்க. என் தம்பி மோஸ்ட்லி குடிக்க மாட்டான். நானும் ரொம்ப ரேராக வர காப்பி குடிப்பேன், அவ்வளோதான். அப்புறம் நல்லா வந்து ஆற்றிட்டு அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதுதான். அப்பாவும் அம்மாவும், அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அப்பா டிவி பார்த்துட்ருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டீயை போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்டு கொடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இப்படி தான் வர டீ தனியாக, பால் டீ தனியாக குடிப்பாங்களான்னு சொல்லுங்கள். நான் அப்படி வந்து டேஸ்ட் பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சர்க்கரை வந்து நார்மலாக தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் பால் டீக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, டீ தூளும் பாலும் நல்லா கொதிக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி, மல்லி எல்லாம் போட்டு இது கூட அப்படியே ஸ்லோ ப்ராசஸில் வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து கலரும் நல்லாயிருக்கும், டிகாஷனும் இறங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? அதை நல்லா அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். அது பாட்டுக்கு லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கட்டும்னு. இப்போ குழம்பு வச்சிடலாமா? குக்கரில் எண்ணெய், ஸ்பைசஸ், நீங்கள் என்னென்ன ஃப்ளேவருக்கு போடுறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம்.
ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சமாக வதங்குற அளவுக்கு உப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அப்படியே அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த கலர் பிடிக்கும். வெள்ளையாகவே இருக்காமல் நல்லா கலர் பிடிக்கும். ஓகேவா? கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கையும் சுண்டலையும் உள்ளே தூக்கி போட்டுற வேண்டியதான். பாருங்கள், டீ வந்து எவ்வளோ ஸ்லோவாக கொதித்து கலர் மாறிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி இப்படி பண்ணினீங்கன்னா நான் வந்து எப்படின்னா டீ வைப்பேன். எங்கள் அம்மா என்னை வைக்க விட மாட்டாங்க. நான் கம்மியாக தண்ணி ஊற்றி திக்காக பால் வச்சு தான் வைப்பேன். அது வந்து எங்கள் அம்மா உன்னைய வைக்க சொன்னோம்னா 6 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலே 2 பேத்துக்கு தான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு சுண்டலையும் உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் போட்டுருங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நான் என்னென்ன பொடி போட்டிருக்கேன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எவ்வளோ ஒரு 3 விசில் போதும். 3 விசில் கரெக்டாக இருக்கும். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இது சாப்பாட்டுக்குமே நல்லா இருந்தது. சப்பாத்திக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ வந்துட்டு கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி இல்லை உங்ககிட்ட அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிரும். இன்னும் சப்பாத்தியை சுட்டுட்டு ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியது தான். அப்புறம் வந்து கொஞ்சம் சீரக தண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். சப்பாத்தி சுட்டுட்டேன். அப்பா சாப்பிட்றியான்னு கேட்டேன். சரி சாப்பிட்றேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சப்பாத்தியை வச்சுட்டு நல்லா சுட சுட இருக்கிற சுண்டல் குழம்பையும் போட்டு கொடுத்தேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாப்பிட்டாரு திருப்தியாக. அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் சப்பாத்தியை சுட்டு வச்சுட்டு நம்மளும் போய் குளிக்க வேண்டியது தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நைட்டு வந்துட்டு அல்வா பண்ணியிருந்தேன். பிரெட் அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு அடுத்த ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.